1 சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது தேவ மனிதனாகிய ஆசாப் சில முக்கியமான காரியங்களை அங்கே நமக்காக வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் படி இந்த பாடலை பாடுகிறார். வாசிங்க 1-3 வசனம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி. நாம் ஆராதிக்கிற தேவன் பலனாகிய தேவன். பலன் எல்லாம் அவர்தான், நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்முடைய பலனும் நமது ஆரோக்கியமும் நம்முடைய ஞானமும் யுக்தியும் புத்தியும் எல்லாம் மாயை. தேவன் ஒருவரே பராக்கிரமசாலியா இருக்கிறார். அந்த பராக்கிரமசாலியா இருக்கிற தேவன் அவர் பலமுள்ள தேவன், சர்வசக்தியும் சர்வ வியாபியமாயிருக்கிறார், சர்வ வல்லமையும் சர்வ ஞானியுமாயிருக்கிறார். இங்கே பார்க்க நம்முடைய பலனாகிய கர்த்தர் அவர் எப்படி பாடணும்? கம்பீரமாய் பாடி. எல்லாரும் வாயிலிருந்து கேட்க சொல்லுங்க. என்ன எப்படி பாடணும்? கம்பீரமாய் பாட வேண்டும். கரையெல்லாம் இப்படி இப்படி இல்லை, நல்லா உற்சாகம் அடித்து வாய் திறந்து கத்திர விடுதலையோடு அவரை ஆராய்த்து பாட. கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். யாக்கோபின் தேவன், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அவரை எப்படி ஆர்ப்பரிப்பாய், அவரை கம்பீரமாய் பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். அதுதான் தேவனை விருப்பமான காரியமும் கூட. வேத புத்தகத்திலே தானியேல், இந்த தாவீது, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை பார்த்து அவர்கள் கம்பீரமாய் தேவனை பாடினார்கள். அதுபோல் இந்த ஆசாப் கம்பீரமாய் தேவனை பாடினார். தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். யாக்கோவின் தேவனை கம்பீரமாய் பாடி தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அவரை குறித்து ஆர்ப்பரியும். என்ன ஆர்ப்பரிக்கணும்? கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து ஆர்ப்பரிக்க வேண்டும். வாசிப்போம். தம்புரு வாசித்து, தம்புரு வாசித்து, வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும், வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். சங்கீதம் பாட வேண்டும். ஆண்டவருடைய சமுத்திர சங்கீதம் பாட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும், நியமிக்கப்பட்ட காலத்திலும், நம்முடைய பண்டிகை நாட்களிலும், நம்முடைய பண்டிகை நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? எக்காலம் ஊத வேண்டும். எக்காலம் என்பது ஜெபத்துக்கு அடையாளம். விசேஷமான பண்டிகை நாட்கள் வரும்போது அதிகமாக ஆராதனைகளை ஒழுங்குபடுத்தி வீடுகளிலும் அதிகமாக தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும், இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும், யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. யாக்கோபின் தேவன் நமக்கு விதித்த நியாயமாயிருக்கிறது. தொடர்ந்து நாம் அறியாத பாஷையை கேட்டு எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில், இது இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நான் அறியாத பாஷையை கேட்ட அந்நிய தேசமாகிய எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில், அங்கிருந்து நாம் புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அப்போ தேவன் அன்றைக்கு எகிப்து தேசத்தை விட்டு நம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டிருக்கும் போது எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். அதுக்கு அடையாளமாக தான் மீரியாம் தேவனுடைய செயலை கண்டபோது, சிவந்த சமுத்திரத்தை 2 பிரித்து ஜனம் விடுவிக்கப்பட்ட போது தம்புரு வாசித்து இனிமையான டாலர் அடித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுகிறதை பார்க்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது, கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. தோள் என்பது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு பெரிய அடிமைதனம். எல்லாம் அங்கே கவனிப்பு. பெரிய அடிமைதனமாக இருந்தது. பார்வோன் வைத்திருந்த வேலையாட்கள், ஆளோட்டிகள் தேவ ஜனமாய் இஸ்ரவேல் ஜனத்தை மிகவும் ஒடுக்கினார்கள். அவர்களை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். அங்கே அவர்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டு மிகவும் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அடிக்கப்பட்டு காயப்பட்டு பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடும் அலக்களிக்கப்பட்டார்கள். அங்கே பார்க்கும்போது அவன் கைகள்
கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. கூடை என்பது அது ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலையை அது சுட்டி காட்டுகிறது. அப்போ கூடைக்குள் அகப்பட்ட ஒரு குருவி வெளியே வர முடியாதபடி அதை அடைப்பட்டு வேதனைப்பட்டது போல எத்தனை வருஷம் இஸ்ரவேல் ஜனம் அடிமையாக இருந்தாங்க? சீக்கிரம் சொல்லுங்க. 400 வருஷம், 430 வருஷம் இந்த தேவ ஜனம் அடிமைகளாக கூடையாகிய எகிப்தின் ராஜாவாய் பார்வோனுடைய அடிமை தரித்து கொண்டிருந்தார்கள். அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. கூடை ஆகிய பார்வோனுடைய சட்டத்திட்டத்துக்கு நீங்களாக்கப்பட்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், என்ன நோய் கூப்பிட்டாய்? நான் உன்னை தப்புவித்தேன். நான் உன்னை பாருங்க, எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் நோய்க்கு கூப்பிட்டாங்க. ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியல, எங்களுடைய தோளெல்லாம் ஐயோ உடைக்கப்படுகிறது. செங்கல் சுமந்து, சாந்து சுமந்து, கல்லுகள் சுமந்து, வைக்கோல் சுமந்து தாங்க முடியல வேதனை. ஆண்டவரே என்று கூக்குரலிட்டார்கள். கர்த்தர் கூப்பிடுதலை கேட்டார். வாசிப்போம். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். இடி முழக்கம் உண்டாகும் இடத்திலிருந்து உனக்கு உத்தரவருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் வெளியே விடுவித்து கொண்டு போது தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி அவர்களை சோதித்து அவர்கள் சிந்தனை அறிந்து அவர்கள் தேவையை சந்தித்து வழி நடத்தினார். தொடர்ந்து வாசிங்க. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் நான் என்ன செய்தேன்? விடுவித்து வெளியே கொண்டேன். எகிப்து தேசம் என்பது உலகம். எகிப்தை ஆண்ட பார்வோன் பிசாசு நம்மை பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அடிமையாக்கி நம்மை ஆண்டு நடத்தின பிசாசு. அதிர்ந்து தேவன் நம்மை விடுவித்து அவரை ஆராதிக்கக்கூடிய சுதந்திரவாளிகளாய் வனாந்தரமாகிய இந்த மகிமையான இந்த இடத்திலே, ஆமே, அங்கே வனாந்தரத்திலே ஆசரிப்பு கூடாரம் வைக்கப்பட்டது போல கர்த்தரை ஆராதிக்க ஒரு சபையை நமக்கு தந்து அவரை ஆராதிக்கும்படி அவரை நம்மை கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மயப்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஜனமாகிய நாம் நம்ம எதற்காக கொண்டு வந்தார்? அவரை ஆராதிக்கும்படியாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை அப்படியே வாயும் மூடி கையும் மடக்கி வைத்து அப்படி அமைதியா இருக்கல்ல, விடுதலையோடு தேவனை என்ன செய்யணும்? ஆராதித்து கம்பீரமாய் ஆராதிக்கணும். எப்படி? மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும், விடுதலையோடு தேவனை துதிக்கணும். உன் வாயை விரிவாய், நான் அதை மௌனமாயிருக்க தேவன் விரும்பவில்லை. ஸ்கூலுக்கு போகும் பிள்ளை அங்கே போய் அமைதியாக மௌனமாக இருந்து விட்டால் டீச்சர் அவர்கள் இந்த பிள்ளைக்கு படித்து எப்படி கொடுக்க முடியும்? உடனே பெற்றோர்கள் அழைப்பு கொடுப்பாங்க, உன் பிள்ளை என்னம்மா ஆச்சு, வீட்டில் கொண்டு உட்கார வச்சுக்கன்னு. எப்படி என்ன சொல்லுவாங்க? வீட்டில் கொண்டு உட்கார வச்சுக்கம்மா, உன் பிள்ளைய ஒரு தொந்தரவும் பண்ணிடாத, நல்ல மௌனமாக இருக்கிற பிள்ளை, நல்ல பிள்ளை, அழைத்து கொண்டு போ என்று அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ பிள்ளை என்ன செய்யணும்? டீச்சர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், பாடங்களை படிக்கணும். நல்ல ஆக்டிவாக இருந்தால் தானே நல்லது. இப்போ இது உறங்கிட்டு இருந்தா ஆராதனை அதை விட விலையேற பெற்றது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மயப்படுத்துவா. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. செவி கொடுத்தால் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்? அங்கே செவி கொடுக்காது. அவங்க என்ன செய்ய? அந்நிய தெய்வங்களை நமஸ்கரித்தார்கள், உலகத்துக்கு நேராய் போனார்கள். தேவனுக்கு விசனமாயிருந்தது. ஆனால் அங்கே கீழே சொல்கிற வாசிங்க, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. தொடர்ந்து ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தொடர்ந்து தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் ஆராதனை அது பற்றி பெரிய காரியமா இல்லை. தொழிலை முடிக்க முடியல, வேலையை முடிக்க முடியல, யாத்திரையை முடிக்க முடியல. அன்றை பார்த்தா முக்கியமான ஃபங்க்ஷன் போகாம முடியாது. இன்றைய தினம் காலையில் ஒரு போன் வந்தது, ஐயா இன்னும் இடத்துல அங்கே ஒரு காரியமாக்கும். நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்துடணும்னு சொன்னேன்.
இப்படி நம்ம சொல்லுறதாக சிலருக்கு என்னது சங்கடமா இருக்கும். நீங்க அப்படி சொல்லலாமா? பின்ன நாங்க எங்களை அதுதான் வச்சிருக்கு. ரலையில சொல்லுங்க. ஆமா, நர்ஸு இருக்கிறது இன்ஜெக்ஷன் போடுக்குதான், டாக்டர் மாதிரி இருக்குது மருத்துவம் பார்க்குதான், டீச்சர் இருக்கிறது படித்து கொடுக்கறது தான். அல்லேலூயா. ஊழியக்காரங்க இருக்கிறது எச்சரிப்பு கொடுக்க. கத்திரிக்க கீழே வாசிங்க படபடப்பா. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். நம்முடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்க வேண்டும் என்றால் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொல்லுற வார்த்தைக்கு நம்ம அடிபணிந்து அவர் பாதை நடக்க வேண்டும். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அப்படியானால் நமக்கு என்ன கிடைக்கும்? கீழே வசனம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். நாம் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் நமக்கு உச்சிதமான கோதுமையினால் நம்மை போஷிப்பார். கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். கோதுமை என்பது கர்த்தருடைய வசனத்தையும், தேன் என்பது தேவனுடைய அபிஷேகத்தையும் காட்டுகிறது. இது சரீர பிரகாரம் நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை காட்டுகிறது. எனக்கு ஒன்றும் இல்லையா, என்ன செய்வேன்? நீ எவ்வளவு நேரமா ஜெபம் பண்ண? நேற்றைக்கு ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு போன் வருது. ஐயோ என்ன செய்வேன், என் உடம்பெல்லாம் போகுது, நான் என்ன செய்வேன்? வாய் திறக்க முடியல, சாசு கழுத்தப்படி நெரிச்சு உடம்பு எல்லாம் போட்டு அப்படி வலிச்சு பூச்சி எலும்பெலும்பா எடுக்குது. ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் முடிந்த உடனே ஆளு தெம்பு ஐயாச்சு. எனக்கே ஜெபம் பண்ணக்கூடிய பலம் வந்து விட்டது. அந்த அளவுக்கு ஆண்ட பலப்படுத்தின அருமையா. காரணம் என்ன? ஜெபம் பண்ண மனம் இல்லை. ஆண்டது கண்ணீரடி ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்க தியானிக்க மனம் இல்லை, ஞானஸ்நானம் எடுக்க மனம் இல்லை, அபிஷேகம் வாங்க மனம் இல்லை, ஆண்டவர் பிரியமான பாதை நடக்க மனம் இல்லை, தேவனை ஆராய்ச்சி அவரை பிரியப்படுத்த மனம் இல்லை. சாசு விடுவானா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தைகிற நம்முடைய வாழ்க்கையிலே உச்சிதமான கோதுமையினாலும் கன்மலையின் தேனாலும் நாம் போஷிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய கர்த்தரை அர்ப்பணிப்போம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சாட்சி சொல்லி கர்த்தரை மையப்படுத்தும்.